அல்லாஹ்விடம் நாம் கேட்கக்கூடிய ஒரு துஆ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. அல்லாஹ்வே, நான் உன்னிடம் கேட்கிறேன், பயனுள்ள கல்வியை, அறிவை கேட்கிறேன், ஹலாலான தூய்மையான சம்பாத்தியத்தை, வருமானத்தை கேட்கிறேன், ரிஸ்கை கேட்கிறேன், ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலை கேட்கிறேன். இந்த துஆ அல்லாஹ்விடம் கேட்கிறோம் என்றால் அந்த துஆ அல்லாஹ்விடம் ஏற்கப்படுவதற்கு ஹலாலான வருமானம் நமக்கு முக்கியம். நம்முடைய ரிஸ்க், அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாழ்வாதாரம் ஹராமானதாக இருந்தால் இந்த துஆ கூட அல்லாஹ்விடம் ஏற்கப்படாது. ஒரு துஆ கேட்கப்படுகிறது, அதிலே ஹலாலான ரிஸ்கை அதிலே வைத்து கேட்கப்படுகிறது. ஆனா ரிஸ்க் ஹராமாக இருந்து ஒருவர் துஆ கேட்டு அவருடைய ஹலாலான ரிஸ்க்கும் அவருக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. இது எவ்வளவு பெரிய சோதனை நமக்கு. நாம் அல்லாஹ்விட பயனுள்ள அறிவை, மார்க்க அறிவை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக அதை ஆக்கிக் கொள்வதற்கான கல்வியை கேட்கிறோம். நம்முடைய ரிஸ்க், நம்முடைய உணவு, நம்முடைய உடை, நம்முடைய தங்குமிடம், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் எல்லாம் ரிஸ்கிலே வரும். இந்த ரிஸ்க் ஹலாலாக இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹ்விடம் கேட்கிறோம். ஹலாலாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் உண்மையிலே கேட்கக்கூடியவர் முதல் ஹராமில் இருந்து விலகுவது முக்கியம். ஏனென்றால் ஹராமில் வளர்ந்த உடம்பு, ஹராமில் தின்ற உடம்பு, ஹராமானதை உடுத்திக் கொண்டிருக்கிற உடம்பு, அவருடையது துஆ ஏற்கவே படாது. பிறகு எப்படி இல்முன் நாஃபிய கிடைக்கும்? பயனுள்ள அறிவு எப்படி கிடைக்கும்? எப்படின்னு ஹலாலான தய்யிபா, ஹலாலான வருமானம் எப்படி கிடைக்கும்? ரிஸ்க் கிடைக்கும்? எப்படி நம்முடைய அமல் ஏற்கப்படும்? அல்லாஹ்விடம் அமலே ஏற்கப்படாது. ஆக நம்முடைய வாழ்க்கை ஹராமை விட்டு விலகி இருப்பது நம்முடைய துஆ அல்லாஹ்விடம் ஏற்கப்படுவதற்கு முக்கியமான நிபந்தனை. இதை நாம் அறிவதில்லை. நம்முடைய மக்கள் சர்வசாதாரணமாக ஹராமான வழியில் ரிஸ்கை தேடுகிறார்கள், வாழ்க்கை வசதிகளை தேடிக்கொள்கிறார்கள். அதற்கு முக்கியமான காரணம் வட்டி, ரிபா. ரிபா என்று சொன்னாலே அதிகரிப்பது என்று அர்த்தம். நாம் ஹலாலான வருமானத்தை ஹலாலான வழியிலே அதிகரித்துக் கொண்டால் அது ஹலால் என்பதால் நம்முடைய துஆ ஏற்கப்படும், நம்முடைய அமல் ஏற்கப்படும். அதுதான் பயனுள்ள கல்வியோடு உள்ள வாழ்க்கை. ஆனால் ரிபாவின் மூலமாக நம்முடைய வருமானத்தை அதிகரிப்பது, நம்முடைய வசதியை அதிகரிப்பது, அது அல்லாஹ் தடுத்து விட்ட ஒரு வழியில் நாம் தேடிக்கொள்வது இருக்குதே, அது நம்முடைய துஆ ஏற்கப்படாமல் இருப்பதற்கும் காரணமாகிவிடும், அல்லாஹ்வின் கோபத்திற்கும் காரணமாகிவிடும். நம்மிடம் கிடைத்தது அதிகரிப்பதாக கண்ணுக்கு தெரியும், ஆனால் அது அழிக்கப்படும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா வட்டியை பற்றி குர்ஆனில் சொல்லியிருக்கிற விஷயங்களையும், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிற விஷயங்களையும் ஒரு முஸ்லிம் தெரிந்து கொண்டால் இன்று சர்வசாதாரணமாக இதெல்லாம் ஏன் பெரிதுபடுத்த வேண்டும்? இன்னைக்கு வட்டி இல்லாம வாழ முடியாது, வட்டி இல்லாம வியாபாரம் பண்ண முடியாது, இதையெல்லாம் பெருசா பார்க்க கூடாது அப்படிங்கிற பேச்சு நம்மிடம் வந்து வராது, நம்முடைய நாக்கிலிருந்து வராது. நமக்கு வட்டியை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறதை பற்றி பயம் இருந்தால், அல்லாஹ்வுடைய பயம் உண்மையிலே இருந்தால், இன்னும் சொல்லப்பட நல்ல அறிவு இருந்தால் நாம் ஒரு காலம் அப்படி பேச மாட்டோம்.